உலக அளவில் திருப்பதி லட்டு புகழ் பெற்றது. பலரும் இந்த லட்டை சாப்பிடுவதற்காகவே கோயிலுக்கு போயிருப்பாங்க. இதை பற்றியும் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த லட்டில் தான் கலப்படம் இருப்பதா, குறிப்பாக விலங்கோட கொழுப்பு பயன்படுத்தி இருப்பதா புதிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. இந்த பிரச்சனை தொடங்கியது எங்க, ஆய்வறிக்கையில் எந்தெந்த விலங்குகளோட கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடந்த மக்களவை தேர்தலின் போதுதான் ஆந்திர மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தலும் நடந்துச்சு. கடந்த முறை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஜனசேனா கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிக்கிறாங்க. இந்த நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி ஏற்கிறார். இவர் முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகுதான் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட நிர்வாக இயக்குனரா ஷியாமலா ராவ், அதாவது அவரோட IAS அதிகாரி, அவர் நியமிக்கப்படுறாரு. ஷியாமலா ராவ் பொறுப்பேற்ற பிறகுதான் அங்கு சில மாற்றங்கள் நிகழுது. குறிப்பா அவர் பல இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொள்றாரு. லட்டோட தரம் சரியா இருக்கா அப்படிங்கறத எல்லாமே மொத்தமா அவர் ஆய்வு மேற்கொள்றாரு. அப்பதான் ஒருவேளை இதுல கலப்படம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துட்டு எழுது. அப்ப லட்டு தயாரிக்கப்படுற அந்த நெய்யை வந்துட்டு பரிசோதனைக்கும் அனுப்புறாரு. அதுலதான் அந்த நெய்ல கலப்படம் இருப்பது உறுதி செய்யப்படுது. குறிப்பா 8.50 லட்சம் கிலோ வீதம் 5 நிறுவனங்களுக்கு டெண்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதுல ஒரு நிறுவனம் தேவஸ்தானத்திற்கு அனுப்பிய 68,000 கிலோ நெய்யில 20,000 கிலோ நெய் கலப்படம் செய்யப்பட்ட நெய் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்ல வச்சதோடு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறாரு ஷியாமலா ராவ். சரி, ஆய்வறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது என்ன? திருப்பதி லட்டு பிரசாதத்தின் தரம் குறைந்ததால ஏதாவது கலப்படம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு எண்ணிதான் ஜெகன் ஆட்சியில வாங்கப்பட்ட அனைத்து பொருட்களையுமே கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி NDTP CALF லிமிடெட் என்னும் டெல்லியில் இருக்கக்கூடிய பரிசோதனை மையத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நிறுவனம் இவற்றை பரிசோதித்து கடந்த ஜூலை 17ஆம் தேதி ஆய்வறிக்கையும் சமர்ப்பிச்சாங்க. அதில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பசு நெய்யில் சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயில், கோதுமை பீன், சோளம், பருத்தி கொட்டையுடன் மீன் எண்ணெய், பாமாயில், பன்றி கொழுப்பு மற்றும் எருமை கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பதா அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆதாரத்தை வைத்து தான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜெகன் ஆட்சியில இந்த கலப்படம் நடந்திருப்பதா பேசியிருந்தாரு. இப்படி இங்கேருந்து வாங்கக்கூடிய நெய்ல கலப்படம் அப்படின்னு தெரிய வந்த பிறகு தற்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நந்தினி நெய் அப்படிங்கிற புது நெய்யை வாங்கி லட்டு தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ நடந்துட்டு வருது அப்படிங்கிறதையுமே முதல்வர் அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஆந்திர மாநிலம் அமராவதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா MLAக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தான் இந்த கலப்படம் பற்றியும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியிருந்தார். அப்போ அவர் என்ன பேசினாரு? ஜெகன்மோகன் ஆட்சியில லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்த நெய்யில விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் உபயோகப்பட்டிருக்கு. இது அபச்சாரம் இல்லையா? சுவாமியின் பணத்தை கொள்ளையடித்தனர். சுவாமியின் பிரசாதத்திலும் கலப்படமா? பக்தர்கள் பல முறை இவர்களின் ஆட்சி காலத்தில் லட்டு பிரசாதத்தின் தரம் குறைந்து விட்டதா புகார்கள் தெரிவிச்சாங்க. ஆனா அவற்றை இவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நெய் கொள்முதல் மாற்றப்பட்டிருக்கு. இந்த தரம் மேலும் உயர்த்தப்படும். ஏழுமலையான் கோவில் நம்முடைய மாநிலத்தில் உள்ளது. அப்படி இருக்கையில திருமலையின் புனிதத்தை நாம காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாரு. முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோட இந்த குற்றச்சாட்டுக்கு பலரும் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா இந்த பிரச்சனை தொடங்கியது எங்க, யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலரும் தங்களோட கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. இது குறித்து ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வரான பவன் கல்யாண் தனது எக்ஸ் தளத்துல திருப்பதி பிரசாதத்துல விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதை கண்டு நாங்க எல்லாருமே கவலை அடைஞ்சிருக்கோம். இதனால பல கேள்விகள் எழுது. இதற்கு திருப்பதி தேவஸ்தான வாரியம் கண்டிப்பா பதில் அளிக்கணும். கோவில்களை இழிவுபடுத்தும் பிரச்சனைகள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதனை முழுமையா ஆராய தேசிய அளவுல வாரியம் ஒன்று அமைக்கப்படணும் அப்படின்னு தன்னோட கோரிக்கையாகவும் அவர் முன் வச்சிருக்காரு. சரி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருந்து இதற்கு பதில் எதுவும் வழங்கப்பட்டிருக்கா? இது தொடர்பா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பா செய்தி தொடர்பாளர் நாராயணன் மூர்த்தி என்ன சொன்னாருன்னா, நாங்க நீதிமன்றத்தை அணுகுவோம். இவையெல்லாம் முதல்வரின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் நிரூபிக்கட்டும். மக்களோட உணர்வுகளையும் இந்துக்களோட உணர்வுகளையும் முதல்வர் அவமதிச்சிருக்காரு அப்படின்னு அவரு பேசியிருந்தாரு. அதே போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட MP சுப்பா ரெட்டி தேவஸ்தானத்திற்கு
சந்திரபாபு நாயுடு இதனை சத்தியம் செஞ்சு சொல்லுவாரா, உண்மையிலே நெய்ல கலப்படம் இருக்கா அப்படிங்கறத அவரு உறுதி செய்யணும். மழை வெள்ளத்தால மாநிலமே பாதிக்கப்பட்டிருக்கு, எனவே இதை திசை திருப்பும் நோக்கத்துல தான் இப்படி சந்திரபாபு நாயுடு பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு அவருமே தன்னோட விமர்சனத்தை கூறியிருக்கிறாரு. இது குறித்து பாஜகவை சேர்ந்தவரும் முன்னாள் தேவஸ்தான குழுவோட உறுப்பினரா இருக்கக்கூடிய பானு பிரகாஷ் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல, அதாவது 2019 முதல் 2024 வரை தேவஸ்தானத்துல லட்டு தயாரிப்புக்கு பசுனை தான் பயன்படுத்தினாங்க. இதற்கு தினமும் 14 டன் பசுனை பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுல விலங்குகளோட கொழுப்பு கலந்திருப்பதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இது மிகவுமே மோசமான விஷயம். ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசாங்கம் ஹிந்து மக்களோட உணர்வுகளை காயப்படுத்தி இருக்காங்க. நிச்சயம் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அந்த பொறுப்பில் இருந்தவங்க எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் இவர்கள் மீது புகார் அளிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. திருப்பதி லட்டுல கலப்படம் அப்படிங்கிற இந்த விஷயம் இப்போ பூதாகரமாகவே வெடிச்சிருக்கு. ஏன்னா மாநிலத்தோட முதல்வரை இப்படியான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. எனவே இதுல உண்மை இருக்கா, இல்ல அரசியலுக்காக இப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதா, மக்களோட உணர்வுகளோட இவங்க விளையாடுறாங்களா, இப்படின்னு பல கேள்விகள் எழுது. இதற்கான பதில்கள் கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.